කිට්නන් සෙල්වරාජ් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 7ක කාලයක් ලැබෙනවා. கௌரவத்திற்குரிய சபையின் தவிசாளர் அவர்களே, இன்று இந்த அதி உயர் சபைக்கு கொண்டு வந்திருக்கின்ற விசேஷமான சட்டமூலமானது நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற அல்லது நான் பிரதிநிதித்துவம் செய்கின்ற மலையக பிரதேசத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு பிரேரணையாகும். கௌரவத்துக்குரிய தவிசாளர் அவர்களே, தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனமான அதாவது NBRO என்ற நிறுவனத்தை 1984ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதோடு அதனை மேலும் மறுசீரமைப்பதற்கான சட்டமூலம் 2019ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்படுகின்றது. ஆனால் அதனை மேலும் பலப்படுத்தி அதை சமூகத்திற்கும் நாட்டுக்கும் பிரயோசனமான சரிவர அதனுடைய சேவையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான வழிமுறைகளை முன்மொழிவதற்கான ஒரு சட்டமூலமாகவே நாங்கள் இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சட்டமூலம் பிரதானமாக இந்த நிறுவனம் தற்போதைய சட்டங்களின் மூலம் மேலும் வலுப்படுத்தப்படுகின்றது. இந்த சட்டமூலத்தால் இந்த நிறுவனம் தற்போதைய சட்டங்களின் மூலம் மேலும் வலுப்படுத்தப்படுகின்றது. முதலாவது. இரண்டாவது, இது தேசிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு பங்களிக்கின்றது மற்றும் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படுகின்றது. இரண்டாவது. மூன்றாவது, பாதுகாப்பில் உள்ள தகவல்களின்படி மண்சரிவு அபாயத்தை குறைப்பதில் இது ஒரு முக்கிய பங்கை ஆற்றுகிறது. விசேஷமாக இந்த சட்டமூலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற பிரதானமான விடயங்களாகும். நாம் அனைவருக்கும் தெரியும், இந்த நிறுவனம் இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் இவற்றை சரிவர பயன்படுத்துவதற்கு ஏதுவான வழிமுறைகள் இல்லாமையின் காரணமாகவே விசேஷமாக மத்திய மலைநாட்டிலே பாரிய மண்சரிவு அபாயங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அதில் விசேஷமாக மீரியபத்த மண்சரிவு, அதில் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல் உயிரிழந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அதே ஹல்துமுல்ல பிரதேசத்திற்குட்பட்ட கபர்களை தோட்டத்திலே கிட்டத்தட்ட 80 குடும்பங்களை சார்ந்தவர்கள் முழுமையாக அவர்களுடைய உடைமைகள் அளிக்கப்பட்டு நடுத்தெருவுக்கு தள்ளப்பட்டு இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதைவிட ஹல்துமுல்ல பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசத்தின் கெலிப்பானாவில் என்ற கிராமத்தில் உள்ளவர்களுக்கு இன்னும் வரைக்கும் சொந்த வீடுகளை பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அதேபோல் பசர கணவரல்ல தோட்டத்தில் இன்று வரைக்கும் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட அல்லது பாதிப்புக்குள்ளாகும் தருவாயில் இருப்பவர்கள் இன்னும் காணக்கூடியதாக இருக்கின்றது. கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, அதேபோல் பசர மீதும் பிட்டிய தோட்டத்தில், அதேபோல் நாடு தழுவிய ரீதியில் மலை பிரதேசங்களை உள்ளடக்கிய மாவட்டங்களில் கூடுதலாக இந்த மண் சரிவு அபாயத்தை எதிர்கொள்ளும் ஒரு சூழ்நிலையில் இன்று ஒட்டுமொத்த சமூகமும் இருக்கின்றது. கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, இந்த வகையிலே இந்த சட்டமூலம் கொண்டு வரப்பட்ட பொழுதே எதிர்க்கட்சியினர் சில ஆலோசனைகளை வழங்கினாலும் கூட இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் நினைக்கின்றேன் இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக கை உயர்த்துவார்கள் என்பதில் சந்தேகமில்லை என்று நான் நினைக்கின்றேன். விசேஷமாக இந்த அதி உயர் சபைக்கு இதற்கு முன்னர் பல சட்டமூலங்கள் கொண்டு வரப்பட்டன. அதில் விசேஷமான ஒரு சட்டமூலம்தான் இருந்த ஜனாதிபதிகளுக்கு அவர்களுடைய சலுகைகளை குறைப்பதற்கான சட்டமூலம். அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்த பொழுது எதிர்க்கட்சியினர் தங்களுடைய பாத்திரத்தை ஏற்று நடித்தார்கள் அல்லது தங்களுக்கு ஏற்றவாறு அந்த கருத்துக்களை இந்த சபையிலே முன்வைத்தார்கள். விசேஷமாக நாம் அனைவருக்கும் தெரியும், வடகிழக்கை பிரதிநிதித்துவம் செய்கின்ற தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் அழகாக தங்களுடைய பிரதிவாதத்தை முன்வைத்தார்கள். கௌரவத்திற்குரிய தவிசாளர் அவர்களே, ஆனால் அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தும் தருவாயில் அவர்கள் இந்த சபையிலிருந்து காணாமல் போனதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதனால் எதிர்க்கட்சியினர் ஒதுங்கியிருந்தார்கள். ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே அதற்கு எதிராக வாக்களித்தார்கள். ஆனால் இன்று கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டமூலமானது ஒட்டுமொத்த நாட்டின் வளங்களையும் ஒட்டுமொத்த நாட்டின் மக்களின் வாழ்வையும் பாதுகாக்கின்ற ஒரு சட்டமூலமாக இருக்கின்றதால் எதிர்க்கட்சியினருக்கு பிரதான கடப்பாடு இருக்கின்றது. இந்த சட்டமூலத்தை பலப்படுத்த வேண்டும். இந்த சட்டமூலத்தை மேலும் பலமிக்க சட்டமூலமாக மாற்றி
அதாவது சமூகத்தை கரு மந்திரிතුமா மேல் வினாடி பரிமாணத்திற்கு දෙක கொண்டு කාලයක් போகும் ஒரு තිබෙන්නේ. சட்டமூலமாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு ஏதுவான ஆதரவை இந்த சபையிலே தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதைவிட எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான சட்டமூலத்துக்கு மேலதிகமான சட்டமூலத்தை இந்த சபை கௌரவத்திற்குரிய சபை கொண்டு வரும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது இன்று பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது தங்கல்லை பிரதேசம். இலங்கையின் தலைநகரமாக இருக்கக்கூடிய கொழும்பை பற்றி கடந்த காலங்களில் பேசிக்கொண்டிருந்தோம். ஆனால் தலைநகரமாக மாறியிருக்கின்றது, பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது தங்காலை பிரதேசம். தங்காலை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அது போதை வஸ்துக்களின் மர்மஸ்தானமாக மாறியிருக்கின்றது. எனவே இந்த கௌரவத்திற்குரிய சபையில் எதிர்வரும் காலங்களில் போதை வஸ்தையும் அதனோடு ஒன்றிணைந்த பாதாள உலகத்தையும் முற்று முழுதாக ஒழிப்பதற்கு ஏதுவான சட்டமூலங்கள் எதிர்காலத்தில் கொண்டு வருகின்ற பொழுது தங்காலை பிரதிநிதித்துவம் செய்கின்ற எதிர்க்கட்சி பிரதிநிதித்துவம் செய்கின்ற அதாவது பிரதிநிதிகள் மக்கள் நலனுக்காக வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கின்றேன். எனவே இவ்வாறான சட்டமூலங்கள் நாட்டுக்கும் சமூகத்திற்கும் பிரயோசனம் என்ற வகையிலே இந்த சட்டமூலம் இன்று கொண்டு வருவதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு என்னுடைய இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.